ஹாய் வெல்கம் பேக் கைஸ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து கேரளாவுக்கு ஜாயிண்ட் ஆகிற ஒரு டீப் வில்லேஜுக்குள்ளே தான் போகிறோம். இந்த வில்லேஜ் லைஃப் உண்மையிலே எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனிஷாகவும் இங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு மவுண்டெயின் இருக்குது. ஸோ அந்த மவுண்டெயினுக்கு வந்துட்டு போகிறது வந்து ஒரு தடம் இருக்குது, ஒரு வழித்தடம் இருக்குது. ஸோ அது ப்ளஸ் வந்துட்டு அந்த மவுண்டெயின் அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் ஆனால் இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. இது மவுண்டெயின்ங்கிறதுனால இங்கே யானை அனிமல்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் அங்கே வரப்போ பாம்பெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் விட்டுருந்தா பாம்பை மிதிச்சிருப்பேன், இல்லைன்னா பாம்பு என்ன மறுகையே பண்ணியிருந்துருக்கும். இது கொஞ்சம் டீப் வில்லேஜ் ஏரியா. இங்கே பெருசாக டவர் கிடைக்காது, பிஎஸ்என்எல் மட்டும்தான் ஓரளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கொஞ்சம் கவரேஜ் இல்லாத ஏரியா. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக மொபைல் இல்லாமல் இந்த ஏரியா எப்படி இருக்குதுங்கிறது ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வில்லேஜ்லேயே இருக்கிறவங்களுக்கும் அல்லது வந்து ஒரு சின்ன டவுனில் இருக்கிறவங்களுக்கும் இதோட வேல்யூ பெருசாக தெரியாது. ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் லீட் பண்ணுறவங்களுக்கும் அல்லது வந்துட்டு ஒரு மெட்ரோ சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த வில்லேஜ் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஏன் அப்படின்னா ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டென்ஷன், ஒரு மெஷினரி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் ஒன் டே மொபைல் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுங்கிறது வந்துட்டு உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். பட் இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி மெட்ரோ சிட்டியில் ஒரு கார்ப்பரேட் லைஃப் வாழ்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக தாளவாடி, திம்பம் அந்த மாதிரி ஏரியாலாம் வருவாங்க. ஸோ இது வந்து நியர்பை அந்த ஏரியா தான். இங்கே உள்ளே வரதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். பட் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல. பட் அங்கே கண்டிப்பாக ஒரு நாள் போவோம். பட் ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து ரிட்டன் வர சொல்லிக்கிறாங்க. பிகாஸ் இந்த ஏரியாவில் வந்து யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ போகிற வழியில் ஒரு சின்ன ஓடம் மாதிரி இருந்தது. இந்த ஏரியாவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. இது நார்மலாக பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் நேரில் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்தது. இங்கே மழை காலத்தில் அதிகமாக தண்ணி வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ பெருசாக தண்ணி எதுவும் வரல. யானை அதிகமாக தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த ஏரியாவை தான் வரும்னு சொல்லிக்கிறாங்க. நமக்கு லக்கு இருந்தால் யானையை பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிறோம். நான் இப்போ இருக்கிறது தமிழ்நாடு. இன்னும் ஒரு 10 மீட்டர் நடந்து போனேன் அப்படின்னா கேரளாக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தெரியுதா, பலாப்பழம் குட்டியாக இருக்குது. இது ஒரு பலாமரம். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இங்கே நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறோம். இது ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி, அது பியோர் வில்லேஜ் இது. ஸோ இங்கே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா காயில் கீழே விழுந்து கிடக்குது, குட்டி குட்டி காயில் கீழே விழுந்து கிடக்குது. ஸோ பலாக்காயெல்லாம் இங்கே விழுந்து கிடக்குது. பட் சீசன் டைமில் இங்கே நல்லா பெருசாக வரும். ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் தலைக்கு மேலே வந்துட்டு ஒரு இங்கே பூத்துருக்குது. இன்னும் மேலெல்லாம் நிறைய பெருசாக இருக்குது. ஸோ நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் இந்த பக்கமாக வந்தோம் அப்படின்னா அடுத்தது வெல்கம் தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாடு, கேரளா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறோம். ரயில்வே ட்ராக்குக்கிட்ட இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து தமிழ்நாடு பார்டர். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் கிராஸ் ஆனோன்னா நீங்களே பாருங்கள். பார்த்திங்களா, நம்ம கேரளாவுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு கேரளான்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. உள்ளே போய் ஏதாவது யானை, குரங்கு, பன்னிக்குட்டி ஏதாவது இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். வந்துட்டோம் கேரளா வந்துட்டோம். லார்டு கிருஷ்ணா மாடு மேய்ச்சிட்டு புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கிறப்ப என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ரயில்வே பிரிட்ஜில் நடுவில் ட்ரெயின் வரப்போ நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா கடவுளால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது, கைமா ஆயிடுவ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இந்த ஏரியாவில் எப்போ வேணாலும் ட்ரெயின் வரதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். பட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஏரியா செம்மையாக இருக்குது. வாங்க பார்த்துட்டு நம்ம கீழே போகலாம். ஸோ ஒரு வில்லேஜ் வைப் இருக்கிற ஒரு சூப்பரான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடை மாதிரி இருக்குது. இது வந்து கேரளாக்குள்ளே வந்துடும். ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் தான் தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும். ஒரு பியோர் வில்லேஜ் வைப் இருக்கும். தண்ணி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. இது கேரளா பார்டர், இந்த பக்கம் இருக்கிறது தமிழ்நாடு பார்டர். ஸோ இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி ஓடுது. இங்கே நம்ம ஏதாவது குளிக்கிறதா இருந்ததுனாலும் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் இங்கே பண்ணலாம். ட்ரெயின் வர சத்தம் கேட்குது. நம்ம ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து விசில் அடிச்சு வருது. ஈரோடுன்னு தான் போட்டிருக்குது. சவுண்டு சூப்பராக இருக்குது.
வா 2 கிலோமீட்டருக்கு இந்த ட்ரெயினே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்கி போய் அங்கே ஏதாவது குரங்கு செட்டப் பண்ணிட்டு வர போகிறோம். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே குட்டி குட்டி மீனெல்லாம் இருக்குது. குட்டி குட்டி மீனெல்லாம் ஓடிட்டு இருக்குது தண்ணிக்குள்ளே. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பட் இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது இங்கே கண்டிப்பாக யானை தண்ணி குடிக்கிற இடம் தான் அப்படின்னு. இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லணும். சூப்பராக போகுதுங்க. பட் இங்கே சொல்லி தான் அனுப்பிக்கிறாங்க யானையெல்லாம் தண்ணி குடிச்சு வரும்ட்டு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் விளையாடுறதுக்கு குட்டி பசங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வீக்கெண்டில் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி பிளேஸில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி சின்ன ஓடை, குட்டி ஃபால்ஸு அல்லது இந்த மாதிரி தண்ணி வர மாதிரி இடம் ஏதாவது உங்கள் ஏரியாவில் நியர்பையில் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்களாம் இன்னும் நல்லா விளையாடலாம் இந்த இடத்துல. ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுங்கிறத போயிட்டு ஜஸ்ட் பார்க்கலாம். இந்த வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குதுங்கிறத வந்துட்டு இன்றைக்கி ஒன் டே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது அருமையாக இருக்குது இந்த இடம் உண்மையிலேயே. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பிளேஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். அதுதானே உண்மை தான் இருக்குல்ல. அது வந்து அதுக்கு இது ஒரு சரியான இடம். பார்க்குறதுல இடம் சின்னதாக இருக்குது, ஆனால் மென்டலி வந்துட்டு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தனாலே போதும், எவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம டெஃபரெட்டாக போய் மறந்துடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் வர செட்டு மாதிரியே இருக்குது. உடனே ரியாலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குது இங்கே. ஆனால் இங்கே யானையெல்லாம் வரும்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளெல்லாம் இருக்குது சுற்றிலும். செம்மையாக இருக்குது இந்த ஏரியா. யானை மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் வரும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன் ஏதாவது வரும் அப்படின்ட்டு. பட் என்னோட நல்ல நேரமாக கெட்ட நேரமாக தெரியல, அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் வரல. பட் வந்துருந்ததுன்னா உண்மையிலேயே நல்லா இருந்தது. கொஞ்சம் தூரத்தில் நின்னாவது பார்த்து ஏதாவது கேப்சர் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். எதுவும் வரல. சரி, அதனால் வந்துட்டு ஒரு சின்னதாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வேறு பின்னாடி வில்லேஜ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ட்ரெயின் போகுது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டலன் கேஸு, அது தமிழ்நாடு ஸ்டேட் லெவலில் வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து ஹால் புக் பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸையும் வர சொல்லி ரிவ்யூ மீட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஹெட் வந்திருந்தார். மீட்டிங் ஆரம்பித்த உடனேயுமே வந்து ஃபஸ்ட்டு அதை தான் பேச ஆரம்பித்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிற எம்ப்ளாயீஸை பிடிச்சி என்ன ஏதுன்னு கூட கேட்காம அவனை பிடிச்சி ஏறுன்னு ஏற ஆரம்பிச்சிட்டாரு. அவனும் என்ன ஏதுன்ட்டு தெரியாமல் கம்முன்னு திட்டு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். இந்த ஆளும் கண்ணா பின்னான்னு பிடிச்சி அவனை வாத்துன்னு வாத்தி விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம்
ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பிடிச்சி டேமேஜ் பண்ணுற அளவுக்கு பேசி விட்டார். அவனும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் அமைதியாக எதுக்கு திட்டுறாங்க என்ன திட்டுறாங்கன்ட்டு எதுவுமே தெரியாமல் திட்டு வாங்கிட்டு இருந்தான். அந்த ஆள் அவன் பொண்டாட்டி கூட என்ன சண்டைன்னு தெரில, வந்த கண்ட மேனிக்கு அவனை பிடிச்சி திட்டுன்னு திட்டிகிட்டு இருந்தான். இவனை திட்டுறதுக்குன்னே அந்த ஆள் ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி வந்திருக்கிற. அப்படி அந்த ஆள் திட்டில் இந்த எம்ப்ளாயீஸ்க்கு மூஞ்சியே இல்லை. எதுக்கடா இப்படி பேசுகிறாங்க, எதுனால நம்ம என்ன பண்ணிட்டோன்னு இப்படி பேசுகிறாங்கன்ட்டு தெரியாமல் ரொம்ப அமைதியாக நின்றுட்டு இருந்துட்டு கம்முன்னு திட்டு வாங்கிட்டு இருந்தா. அப்படி ஆனால் அந்த ஆளு சலிக்கவே இல்லை. இதுதான் சான்ஸுன்ட்டு அந்த ஆளுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த ஒர்க் ப்ரெஷரையும் ஒட்டுமொத்த டென்ஷனையும் ஒருத்த மேலேயே இறக்கி வைக்கிற அளவுக்கு பிடிச்சி செம்ம ஏறி விட்டா. அப்படி சாலிடாக 1 ஹவருக்கு மூச்சு திணற திட்டுனா அவனும் திட்டு வாங்கிட்டான். அந்த சேல்ஸ் ஹெட்டு பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண பன்னிக்குட்டி மாதிரி கற்றுன்னு கத்திட்டு கடைசியாக அவனை சரி உக்காந்து தொலை அப்படின்னு உட்கார சொல்லிட்டாரு. அவன் உக்காந்ததுக்கப்புறம் தான் அந்த சேல்ஸ் ஹெட்டு பக்கத்தில் இருந்த ஜோனல் மேனேஜர் சொல்கிறாரு, சார் அந்த ஃப்ராடுலன் கேஸ் பண்ணினது இவன் இல்லை, இவனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு நவநீதன்னு, அவர் தான் பண்ணினார் அப்படின்னு இவர் சொல்ல. அப்போது தான் எனக்கே தெரியும், ஆடா பாவி மனுஷா, எனக்காகவாடா நீ இவ்வளோ நேரம் திட்டு வாங்கிட்டு இருந்த அப்படின்னு நான் அவனை பாவமாக பார்க்க ஸ்டேஜில் அந்த சேல்ஸ் ஹெட் அந்த ஜோனல் மேனேஜரை பார்த்த பார்வை இருக்குதே, கரண்டு கம்பத்தை பார்த்த நாய் மாதிரி பார்த்தான். அந்த ஜோனல் மேனேஜரும் நம்ம பேசாமல் சொல்லாமல் விட்டுருந்தாவது ஆகுமா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் மிரண்டுட்டார். இப்போ இந்த சேல்ஸ் ஹெட்டுக்கு என்ன அப்படின்னா, என்னை பிடிச்சி மறுபடியும் முதல்லேருந்து 1 மணி நேரம் திட்டணுமே அப்படின்னு யோசிக்கிறதா, இல்லை முன்னாடியே சொல்லாமல் விட்டானே இந்த ஜோனல் மேனேஜர், இவனை பேப்பரை வாங்கிட்டு துரத்தி விட்றலாமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஆளு காண்டாயிட்டார். இப்போ என்னென்னா அந்த ஆளுக்கு இருந்த ஒட்டுமொத்த டென்ஷனையும் எனக்கு பக்கத்தில் இருந்தவனை திட்டி குறைச்சிட்டாரு. இப்போ அந்த ஆளுக்கு திட்டுற மூடு இல்லை. இப்போ முதல்ல இருந்து என்னை திட்டவும் முடியாது, ஏன்னா எனக்கு பதிலாக அவன் திட்டு வாங்கிட்டான். இந்த மாதிரி ஒரு சில நல்ல எம்ப்ளாயீஸ் இருக்கிறதுனால தான் பல எம்ப்ளாயீஸ் கம்பெனியில் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அந்த ஆள் எண்ணெயெல்லாம் சும்மா விட்டல, மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் எண்ணெயும் பிடிச்சி காய்ச்சின்னு காய்ச்சினேன். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் ஊட்டமாக உங்களை திட்டுனாங்க அப்படின்னா அவங்க டென்ஷன் குறையிற வரைக்கும் முதல்ல நீங்கள் திட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே என்ன திட்டுறதுன்னு தோணாமல் மறந்து போயிடும், குடும்பத்தை சமாளிச்சிடலாம். உண்மையிலே ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது 200% வில்லேஜில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்கே பார்த்திங்கன்னா வாழை மரத்துக்குள்ளே இந்த பந்துப்பூ போட்டிருக்காங்க. இது நாங்கள் பந்துப்பூன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இது என்ன பேருன்றதை சொல்லுங்கள். ஸோ இங்கே வாழை மரத்துக்கு நடுவில் இதை பயிர் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே இது இருக்கும். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ ஒரு சிட்டி லைஃபோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பெட்டர் பீஸ்ஃபுல் லைஃப்பை இங்கே லீட் பண்ணலாம். ஸோ இந்த வில்லேஜோட ரோடு இந்த ஏரியாவோட முடியுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு கிடையாது, ஹில் ஸ்டேஷன் தான். ஃபுல்லாகவுமே ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாழைத்தோப்பு தான் கடைசியாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு அப்படின்றதுனால கேப்சர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.